இன்று சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் என்னிடம் அழைத்து வந்து என் இரக்கத்தில் மூழ்கவை. இவர்கள் என் இதயத்தை மிகவும் ஒத்தி இருக்கிறார்கள். எனது கசப்பான தேவையின் போது எனக்கு சக்தி அளித்தவர்கள் இவர்கள். எனது பீடங்களின் அடியில் கண் விழித்து காத்திருக்கும் உலக வானதூதர்களாக இவர்கள் காண்கிறார்கள். இவர்கள் மேல் என் அருளை பொழிகின்றேன். தாழ்மையான ஆன்மாக்கள் மட்டுமே எனது அருளை பெற முடியும். இவர்கள் மட்டுமே என் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்றார் இயேசு. சிறு குழந்தைகளுக்காகவும் அவர்களைப் போல் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இயேசுவே, நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர்தாமே சொல்லி இருக்கிறீர். சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளையும் ஆன்மீக இரக்க மிகுந்த உம் இதய வீட்டில் ஏற்றருளும். இவர்கள் வானுலகத்தில் ஆழ்த்தி உமது பரலோக தந்தையின் அரியாசனத்தின் முன் மனம் வீசும் மலர்களாக விளங்குவார்கள். உமது திரு இருதயத்தில் நிலையான இடம் கொண்டு இறைவனின் இரக்கத்தை இடையராது போற்றுவார்களாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நித்திய பிதாவே, சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களின் மீதும் குழந்தைகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இவர்கள் உமது திருக்குமாரனின் சாயலை மிகவும் ஒத்தி இருக்கின்றார்கள். இவ் ஆன்மாக்களின் நறுமணம் மண்ணுலகத்தில் இருந்து எழுந்து உமது அரியணையை அடைகிறது. இரக்கத்தின் தந்தையே, இந்த ஆன்மாக்கள் மட்டில் உமக்குள்ள அன்பையும் மகிழ்ச்சியையும் முன்னிட்டு எம்மையும் உலகம் முழுவதையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமேன்.